இந்த காலத்துல நண்பர்களால வாழ்க்கையில முன்னேறியவர்களை விட, நண்பர்களால வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்தவர்களை விட, நண்பர்களால வாழ்க்கையில நல்லா இருந்தவர்களை விட, நண்பர்களால முதுகுல குத்தப்பட்ட மனிதர்கள் ஏறாது. இது கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அராதல்லாஹு பிஹி கைரன். எந்த மனுஷனுக்கு அல்லாஹ் நலவ நாடுறானோ பல விடயங்களை துனியால கொடுப்பான். அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் யர்சுகுஹு கலீலன் சாலிஹா. சாலிஹான நண்பர்களை வாழ்க்கையில அல்லாஹ் கொடுப்பான். நண்பர்கள் ஆக சிறந்தவங்க தங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில சிறந்த முறையில நடந்து கொள்றோம். எங்களுக்கு இப்படி ஷஃபாத் செய்யற ஒரு கூட்டாளியை நான் சம்பரிக்கல. வலா சதீகின் ஹமீம், எனக்காக வேண்டி உண்மையாக இருக்கக்கூடிய அனுதாபப்படக்கூடிய ஒரு நண்பனை நான் வாழ்க்கையில தேடல என்று சொல்லி நரகவாதிகள் கியாமத்துல கவலைப்படுவாங்க. ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரா தம். ஷைத்தான் கையால பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு பாவம் செய்கிறல்ல, ஆனா ஒரு நண்பனை கேளும் கையால பிடிச்சு கொண்டு போயிட்டு பாவம் செய்ய வைக்கலும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். அம்மா பஅத். ஃபயகூலு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ கலாமிஹில் கரீம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: المرء على دين خليله فلينظر أحدكم من يخالل. رواه أبو داود. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துடைய வாழ்க்கையை பல உறவுகளோட சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவன் உலகத்தில் வாழ்ந்து மௌத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால பல உறவுகளோட, பல சொந்த பந்தங்களோட, உறவினர்களோட இந்த உலகத்தில் வாழ வேண்டிய ஒரு கட்டத்தை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதர்கள் பல உறவுகளோட வாழ்க்கையில் உறவாடினாலும் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு உறவு ஒன்று இருக்குது. அந்த உறவு இல்லாமல் அதிகமான மனிதர்கள் மௌத்தை சந்திக்கிறது கிடையாது. 100க்கு 98% இந்த உறவை வாழ்க்கையில சந்திச்சதுக்கு பின்னால தான் மௌத்தை சந்திக்கிறான். கொஞ்சம் உலகத்துடைய நிலைமையை நாங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்தா, உலகத்தில் பிறந்த காலத்தில் இருந்து தாய் தந்தை இல்லாம மௌத்தை சந்திச்ச வரலாறுகள் ஏராளம். தாய் தந்தை இல்லாம உலகத்தில் அவங்க வளர்ந்து மௌத்தாகிற வரைக்கும் உம்மா வாப்போடைய ஷுஅபத்துக்கு கீழே இல்லாம தாய் தந்தை இல்லாம மௌத்தை சந்திச்சவங்க ஏராளம். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் அவங்களோட வாழாம
மௌத்த சந்திச்ச வரலாறுகள் ஏராளம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல குடும்பமாக மனைவியாக பிள்ளைகளோட அவங்க வாழாம தனிமேல இருந்து மரணத்தை சந்திச்ச வரலாறுகளும் ஏராளம். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் தாய் தந்தை இல்லாமல் துனியால வாழ்ந்தாலும், சகோதர சகோதரி இல்லாம துனியால வாழ்ந்தாலும், அதே போல மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோட வாழாவிட்டாலும் இந்த உறவு இல்லாம ஒரு மனிதன் வாழ்றது சரியான குறைவு. நபிமார்களாக இருந்தாலும் சஹாபாக்களாக இருந்தாலும் இதெல்லாத்தையும் ஒரு சைட்ல வைப்போமே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எல்லா நிலைமையும் ஒரு ஓரத்தில் வைத்துட்டு எங்களை படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய நிலைமையை நாங்கள் கொஞ்சம் எடுத்து பார்ப்போமே. ரப்புல் ஆலமீனை பற்றி குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரம் அல்லாஹ் அவனை பற்றி விளங்கப்படுத்துறானா இல்லையா? யாராலையும் பிறக்கையும் இல்லை, பிறக்கப்படையும் இல்லை, அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அல்லாவுக்கு எந்த உறவுமே உலகத்தில் கிடையாது. அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவுண்டா இந்த உறவு தான். சில நேரத்தில் நாங்கள் யோசிக்கலும் என்ன உறவு? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் நட்புறவு என்று சொல்லக்கூடிய நண்பர்களுடைய உறவு. அல்லாஹ் குர்ஆன்ல அவனுடைய நிலைமையை சொல்லக்கூடிய நேரம், நண்பனை பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொல்றான், வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து அல்லாஹ் நண்பனாக தேர்ந்தெடுத்தான், குர்ஆன் சொல்லுது. ஆனா தாயை பத்தி சொல்லல, தந்தையை பத்தி சொல்லல. அல்லாஹ்வுக்கு எந்த உறவும் இல்லை உலகத்திலே. இந்த ஒரு உறவு நண்பன் என்று சொல்லக்கூடிய உறவு. அதே போல நபிமார்கள் எடுத்தா உலகத்தில் எவ்வளோ நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளோ தோழர்கள் ஈந்தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உற்ற தோழனாக ஈந்தாங்க. அந்த தோழன் உலகத்துல ஆகிரத்துடைய வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட்டாளிமார பத்தி சொல்லக்கூடிய நேரம் சொன்னாங்க, இன்ன லிகுல்லி நபியின் ரஃபீகன் ஃபில் ஜன்னா. சொர்க்கத்துல ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒரு கூட்டாளி இருப்பாங்க. யா உஸ்மான் ரலியல்லாஹு அன் வ அன்த ரஃபீகி ஃபில் ஜன்னா என்றா. சொர்க்கத்துல என்ற கூட்டாளி நீங்க தான் உஸ்மான் என்றா. சுப்ஹானல்லாஹ். அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வாக இருந்தாலும், நபிமார்களாக இருந்தாலும், சஹாபாக்களாக இருந்தாலும், எங்களுடைய மூதாதையர்கள் சலஃபுகளாக இருந்தாலும், வாழ்க்கையில அவங்க பேணிய மிக முக்கியமான உறவு தான் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய நட்புறவு. எனவே வாழக்கூடிய வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நண்பர்களையும் இதே அது மிக முக்கியமான ஒரு பகுதி, மிக முக்கியமான ஒரு அம்சம். சுருக்கமான நேரத்துக்குள்ளால பேச இயலாத ஒரு விடயம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்துல நண்பர்கள் தெரிவு செய்யக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன் அதை நாங்க அழுத்தி இஸ்லாம் எங்களுக்கு பேசுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த காலத்துல நண்பர்களால வாழ்க்கையில முன்னேறியவர்களை விட, நண்பர்களால வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்தவர்களை விட, நண்பர்களால வாழ்க்கையில நல்லா இருந்தவர்களை விட, நண்பர்களால முதுகுல குத்தப்பட்ட மனிதர்கள் ஏராளம். இது கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. நண்பர்களால துரோகம் செய்யப்பட்ட வரலாறுகள் ஏராளம். நண்பர்களால வாழ்க்கை நாசமாகின வரலாறுகள் ஏராளம். அதுதான் இஸ்லாம் சொல்லுது, வாழ்க்கையில நண்பர்களை தெரிவு செய்றீங்களா, மிச்சம் கவனமாக தெரிவு செய். இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு நிலைமை வந்தா நண்பனால, நாளைக்கு இதே நிலைமை உன்னுடைய நண்பனான உனக்கு வரலாம் என்றதுதான் இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தருவது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வாழ்க்கையில் ஒரு நல்ல கூட்டாளி கிடைக்கிறது இருக்குது, இது பெரிய ஒரு நிஅமத், பெரிய நிஅமத். வாழ்க்கையில் நல்ல கூட்டாளிமார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அராதல்லாஹு பிஹி கைரன், எந்த மனுஷனுக்கு அல்லாஹ் நலவ நாடுறானோ பல விடயங்களை துனியால கொடுப்பான். அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் யர்ஸுகுஹு கலீலன் சாலிஹா, சாலிஹான நண்பர்களை வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுப்பான். சாலிஹான கூட்டாளிமார கொடுக்கிறது இதே அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நலவ நாடினதுடைய அர்த்தம். அது எந்த மனிதனுக்கு கெடுதி நாடப்படுவதோ கெட்ட நண்பர்களை கொண்டு அவனுடைய வாழ்க்கையில சோதனைகளை கொண்டு வருவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நண்பர்கள் ஆக சிறந்தவங்க யாரு தெரியுமா? நண்பர்கள் ஆக சிறந்தவங்க தங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில சிறந்த முறையில் நடந்து கொள்றோம். கண்ணியமான முறையில் நடக்கிற நண்பர்கள் தான் உங்களோட நண்பர்கள் ஆக சிறந்தவங்க என்றா.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுமுல்லாஹ் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. நண்பர்களை தெரிவு செய்யக்கூடிய விஷயத்துல மிகவும் கவனமாக இருங்க. சாலிஹான நண்பர்களை வாழ்க்கையில கூட்டிக்கோங்க. நல்ல நண்பர்களை வாழ்க்கையில கூட்டிக்கோங்க. நண்பர்கள் அடையாளம் காணுங்க. இவன் என்ற கூட்டாளி ஈக்க இவன் எனக்கு தகுதியா, நான் இவனுடைய கூட்டாளியா ஈக்கிறேன், ஆனா இவன் எனக்கு கூட்டாளியா இருக்க தகுதியா என்பதாக நாங்கத்தான் நண்பர்களை சூஸ் பண்ணணும். வாழ்க்கையில ஒரு மனிதன் எங்களை நண்பனா சூஸ் பண்ண நாங்க விடக்கூடாது. இஸ்லாம் எங்களுக்கு அப்படி வழிகாட்டல. ஒருத்தர் எங்களைய நண்பனா எடுக்கிறார், இவர் எங்களை நண்பனா தெரிவு செய்வோம். இல்ல, எங்கட நண்பனை தெரிவு செய்யக்கூடிய உரிமை எங்ககிட்ட தான் நீக்குது. எங்கட நண்பனாக ஈக்கிறதுக்கு இவன் தகுதியானவனா, இவன் ஒரு சாலிஹான மனிதனா, நல்ல நண்பர்களை வாழ்க்கையில தெரிவு செய்யுங்க. ஐதான் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுமுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நல்ல நண்பர்களை தெரிவு செய்யக்கூடிய விஷயத்துல கவனஈனமா ஈக்கிறீங்க, நீங்க நல்ல நண்பர்களை தெரிவு செய்றீங்க, அவன் உலகத்தில் உங்களுக்கு பொரோசனப்பட மாட்டான். உலகத்தில் எந்த ஒன்றுக்கும் அவன் பொரோசனப்படாட்டியும் ஃபஇன்னஹும் யன்ஃபஊன யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் அந்த நல்ல நண்பன் உங்களுக்கு தேவைப்படுவான், அந்த நல்ல கூட்டாளி உங்களுக்கு தேவைப்படுவான். அதுக்கு ஒரு சம்பவம் ஒன்று சொல்றாங்க. கியாமத்துடைய நாள் அல்லாஹு தஆலா சொர்க்கவாதிகளை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இந்த சுவனவாசிகள் எல்லாம் சுவனத்துடைய இன்பங்களை அனுபவிப்பாங்க. வாழ்க்கையில் எல்லாம் சுவனவாசிகள் எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுவனவாசிகள் கிட்ட கேட்பானாம், சுவனத்துடைய இன்பம் எப்படி, சொர்க்கத்துடைய இன்பம் எப்படி என்பதாக கேட்பான். அந்த நேரத்தில் சுவனவாசிகள் சொல்லுவாங்களாம், சொர்க்கத்துடைய இன்பத்தை சொல்றதுக்கு வார்த்தை இல்ல, எல்லாம் நல்லம் தான், ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை நான் வாழ்க்கையில மிஸ் பண்றேன், வாழ்க்கையில நான் இழந்திருக்கிறேன், அதனால சுவன இன்பம் கூட எனக்கு பெருசா இனிக்குதில்லை என்பதாக சில மனிதர்கள் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா கேட்பானான், ஏன் என்னத்தை வாழ்க்கையில நீங்க மிஸ் பண்றீங்க, தவற விடுறீங்க? அந்த நேரம் தான் அந்த சுவனவாதிகள் சொல்லுவாங்களாம், மா ஃபஅல சதீகி ஃபுலான், சொர்க்கத்தில் என்ன கூட்டாளின்னு ஒத்த நீந்தானே, அவனை நான் சொர்க்கத்தில் காணல, அவன் எங்க? என் கூட்டாளி உலகத்தில் எனக்கு ஏதாவது பிரச்சனை, துன்பம், கஷ்ட, நஷ்டம் என்றா முதலாவது அவன் தான் வந்து நிற்பான். என் கூட்டாளியை நான் சொர்க்கத்தில் காணலே. அந்த கூட்டாளிக்கு என்ன நடந்துச்சு? சொல்லப்படுமாம், ஹுவ ஃபின்னார், அவன் நரகத்தில் இருக்கிறான் என்பதாக சொல்லப்படும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரம் தான் அந்த கூட்டாளி சொல்லுவாராம் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த சுவனத்துடைய இன்பம் என் வாழ்க்கையில முழுமை அடையணும் என்றா உலகத்தில் எனக்கு சந்தோஷம் தந்த கூட்டாளி எனக்கு கோணும் சொர்க்கத்தில். அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்வார். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவான், நரகத்தில் இருக்கிற அந்த கூட்டாளியை விடுதலை செய்யுங்க, கூட்டாளியை விடுதலை செய்யுங்க. இந்த நேரத்தில் மற்ற நரகவாதிகள் ஆச்சரியப்படுவாங்க, நரகத்திலிருந்து அந்த கூட்டாளி விடுதலை செய்யப்படுறாரு. என்ன தெரியுமா கேட்பாங்க நரகவாதிகள்? ஹதீஸ்ல வருவது கேட்பாங்க, அபூஹு ஷஹீத், இவர் அவசரமா நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுறாரு, இவர்கிட்ட வாப்பா ஒரு ஷஹீதான்னு கேட்பாங்க. சொல்லுவாங்க இல்ல, கேட்பாங்க அஹூஹு ஷஹீத், இவருடைய சகோதரன் ஒரு ஷஹீதா, இவர் விடுதலை செய்யப்படுறாரு. சொன்னாங்க இல்ல. அதுக்கு பின்னால சொல்லுவாங்க ஷஃபாஅத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் இவருக்காக ஷஃபாஅத் செஞ்சாங்களா? சொல்லுவாங்க மலக்குமார் இல்ல. திருப்பி கேட்பாங்க ஷஃபாஅத்துல் அம்பியா, நபிமார்கள் இவருக்கு ஷஃபாஅத் செஞ்சாங்களா? சொல்லுவாங்க இல்ல. கேட்பாங்க அப்ப என்ன காரணத்துக்கு இவரை விடுதலை செய்யப்படுவது? ஒரு வார்த்தை தான், ஷஃபாஅத் சதீகுஹு, அவருடைய நண்பன் அவருக்காக வேண்டி ஷஃபாஅத் செஞ்சுக்கிறார். சுப்ஹான். இதுதான் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? சுவர்ணவாதிகள் கவலைப்படுவாங்க, நரகவாதிகள் கவலைப்படுவாங்களாம், ஃபமாலனா மின் ஷாஃபிஈன், எங்களுக்கு இப்படி ஷஃபாஅத் செய்யற ஒரு கூட்டாளியை நான் சம்பரிக்கல அப்பா, இப்படி எனக்காக வேண்டி பரிந்து பேசுற ஒரு கூட்டாளி எனக்கு கிடைக்கல, வலா சதீகின் ஹமீம், எனக்காக வேண்டி உண்மையாக இருக்கக்கூடிய அனுதாபப்படக்கூடிய ஒரு நண்பனை நான் வாழ்க்கையில தேடல என்று சொல்லி நரகவாதிகள் கியாமத்துல கவலைப்படுவாங்க. அதனால உள்ளத்தால யோசிங்க, நான் எத்தனையோ பேரோட பலவுடன் தான் உலகத்துல, எத்தனையோ பேர் நண்பர்களுடைய பட்டியலை வச்சுக்கிறேன். என் கண்டெக்ட்ல நண்பர்கள் மட்டும் 500 பேருக்கு மேல. இந்த 500 பேர்ல எத்தனை பேர் நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி தேடு. நல்ல நண்பர்கள் எத்தனை பேர்? குர்ஆன சுமந்த ஹாஃபிஸ்மார் என்ன நண்பர் பட்டியல் இருக்கிறாங்களா? ஆலிம்கள் நண்பர்கள் எங்கட பட்டியல் இருக்கிறாங்களா? தொழுகையில பேணுதல் உள்ளவங்க ஈக்கிறாங்களா? ஹராமலால கவனமா ஈக்கிறவங்க ஈக்கிறாங்களா?
குர்ஆனோட அதிகம் தொடர்பு வச்சவங்க நண்பன் ஆகிக்கிறாங்களா? தேடுங்க. ஆனா இந்த காலத்துல சமூகம் நண்பன் என்ற தோரணையில பார்க்கிற பார்வை வித்தியாசமே, உல்டாவா தான் பார்க்கிறாங்க. எப்படி? மார்க்கத்தோட தொடர்பு வச்சா இவன் டீமுக்கு சரி வர மாட்டான், இவன் ஒரு ஜோஸ் கேஸ் என்றான். அப்படிதானே எல்லாரும் யோசிக்கிறது, மார்க்கத்தோட தொடர்பு வச்சவன் இவன் ஒரு ஹாஃபிஸ் அப்பா, இவன் ஒரு ஆலிம் அப்பா, வந்தா குர்ஆன் ஹதீஸ் என்னத்த சரி புலம்புவான், எங்கட சந்தோஷத்துக்கு இவன் தட. இப்படி அதிகமானவங்க ஆலிம்களை ஹாஃபில்மார்களை ஒதுக்குறாங்க நண்பர்களுடைய பட்டியல்ல இருந்து. ஆனா நினைக்கிறான் இல்ல, ஏன்னா கூட்டாளிமார்கள் இவன் தானப்பா ஸ்ரீதேவி, இவன் தான் எனக்கு ஷஃபாத் செய்ய போறான், இவன் தான் என்னைய சொர்க்கத்துக்கு எடுக்க போறான். எத்தனை பேர் அப்படி நாங்க யோசிக்கிறோம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கம் என்ன தெரியுமா? ஜினாவுக்கு உதவி செய்யறவன் நண்பன், ஜினா செய்ய வானம் வாப்பா நரகத்துக்கு போவா என்று சொல்றவன் எதிரி. சமூகம் அப்படிதான் பார்க்குது. நீ விபச்சாரம் செய்யாத என்று சொல்றவன் அவன் கூட்டாளி, விபச்சாரத்துக்கு துணை போறவன் கூட்டாளி, போத்தல் அடிக்க சல்லி போடுறவன் கூட்டாளி. ஆனா அந்த பாவங்களை தடுக்கிறவனிகிறானே இவன் கூட்டாளி அல்ல. இவனை ஒதுக்குறாங்க சமூகத்துல. நல்ல விஷயங்கள் சொன்னா கேட்கிறாங்க இல்ல, ஏறுது இல்ல. அதிகமானவங்க கேட்கிறாங்க, என்ன நீங்க என்ன இதோட தொடர்பாவிட்டீங்களாமே, தொழுகையோட தொடர்பாவிட்டீங்களாமே, பள்ளியோட தொடர்பாமே, குர்ஆன் எல்லாம் ஓதுறீங்களாமே, தொப்பி போட ஆரம்பிச்சிட்டீங்களாமே. இப்படி சில ஷைத்தான் கூட்டாளிமாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். விளங்கிக்கோங்க, இப்படி கேட்கிறாங்களா, இப்படி ஒதுக்குறாங்களா, இந்த நண்பன் ஷைத்தான் வாழ்க்கையில. இவன் எங்களுக்கு நல்லதுக்கு உதவ மாட்டான். அதுதான் ஹசனுல் பஸர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க விளங்கப்படுத்துறான. கெட்ட நண்பனோட வாழ்க்கையில சகவாசம் வச்சிங்களா, உலகத்துல நீங்க நரகவாதி என்ற பெயரை உலகத்துல கொண்டு வந்துருவான். நீங்க நரகவாதி ஆகிரத்தில் அல்ல, உலகத்துல நீங்க நரகவாதி ஆவிரலாம் கெட்ட நண்பனோட சேர்ந்தா. இமாமுனா கஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஷைத்தானை விட கெட்ட நண்பன் பயங்கரமானவன் என்று எழுதுறான். ஷைத்தானை விட கெட்ட நண்பன் இவன் பயங்கரமானவன். இவன் ஏன் அப்படி சொல்ல காரணம், ஷைத்தானுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சக்தி ஹதீஸ்ல எப்படி வருவது, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரா தம், ரத்தத்துல ஓடுறதுக்கு தான் அவனுக்கு அனுமதி. ஷைத்தான் கையால பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு பாவம் செய்கிறல்ல, பாவம் செய்ய வைக்கிறல்ல. ஆனா ஒரு நண்பனுக்கு கேளும், கெட்ட நண்பனுக்கு முடியும். நல்ல நண்பனை கையால பிடிச்சு கொண்டு போயிட்டு பாவம் செய்ய வைக்கலும். ஏழுமா இல்லையா? ஐதான் இமாமுனா கஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, கெட்ட கூட்டாளிங்கிறானே இவன் ஷைத்தானை விட பயங்கரமானவன். இன்னும் ஒரு ரிவாயத்தில் எழுதுறாங்க, பாம்புடைய விஷத்தை விட இவன் பயங்கரம் என்று எழுதுறான். பாம்பு ஏன் பயங்கரமான ஒரு பிராணியா பார்க்கப்படுவது, உயிரினமா பார்க்கப்படுவது? பாம்பு கிட்ட விஷம் என்ற ஒரு தன்மை இருக்கிறதால இந்த விஷம் என்ற தன்மை எடுக்கப்பட்டு இப்ப பாம்பு எப்படி பார்க்கப்படும்? அது ஒன்றுமே இல்லை. அந்த விஷம் என்ற ஒரு குணம், ஒரு தன்மை ஈக்கிறதால தான் அந்த பாம்பு பயங்கரமான ஒரு உயிரினமா பார்க்கப்படுவது. அதே தான் நண்பர்களுடைய விஷயத்தில். நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் வித்தியாசம் இதுதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹசனுல் பஸர் ரஹிமஹுல்லாஹ் தொடர்ச்சியா செல்றாங்க, தாய் தந்தையுடைய விஷயத்துல பார்த்து செல்றான். எங்கட பிள்ளைகளை கெட்ட நண்பனோட சாப்பிட விடுறது இருக்குது, கெட்ட நண்பனோட சேர்ந்து சாப்பிடுறார். சாப்பிட விடுறதை விட அவனுக்கு கல்ல தின்ன கொடுத்து வீட்டுல வைக்கிறது சிறந்தது என்று எழுதுறான். சாப்பிட கொடுங்க, அவன் சாப்பாட்டை விட கல்லு மண் அவனுக்கு தின்ன கொடுத்து வீட்டுல வைங்க, இதுதான் சிறந்தது. கெட்ட நண்பன் சகவாசத்துக்கு உடவானம். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் வஹ்தா கைரும் மின் ஜலீஸு ஸூ, கெட்ட நண்பனை விட தனிமை சிறந்தது. சிலவன் கேட்பான், அவ்வளவு கூட்டாளி மாதிரி இல்லை, எப்போ பார்த்தாலும் தனியாக தான். கெட்டவனோட சேர்றதை விட தனியை ஈக்கிறது எவ்வளவோ சிறந்தது. கெட்ட சுபாவம் உள்ள நண்பர்களோட சேர்றதை விட தனிமை எவ்வளவோ சிறந்தது. அதுதான் எங்களுக்கு ஹதீஸ் படிச்சு தருவது, அல் ஜலீஸு ஸாலிஹ் கைரும் மினல் வஹ்தா, தனியை ஈக்கிறதை விட நல்ல நண்பனோட ஈக்கிறது நல்ல. நல்ல விஷயங்களுக்கு வழிகாட்டுவான், நல்ல விஷயங்களை சொல்லி தருவான். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல நண்பன் எப்படி தெரிஞ்சு கொள்றது தெரியுமா? மன் ஸக்கரஹுமுல்லாஹு ருயதஹு, எந்த கூட்டாளியை பார்த்தா அல்லாஹ் ரசூல்ட ஞாபகம் வருமோ அவன் நல்ல நண்பன் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ யோசிக்க, எங்கட பட்டியல் இருக்கிற கூட்டாளிமார்ட மோத்த பார்த்தா அல்லாஹ்ட நினைவு வருவதா? இவனை பார்த்தாவே போதவஸ்து நினைவு தான் வருவது, இவனை பார்த்தாவே பாவம் செய்யற நினைவு தான் வருவது, இவனை பார்த்தாவே ஒரு முடும முசீபத்துடைய நினைவு தான் வருவது. இப்படிதான் கூட்டாளிமார் வாழ்க்கை.
இவனை பார்த்து அல்லாஹ் ரசூலுடைய ஞாபகம் வருவது. பாவம் செய்யற என்ன மாறல்ல, பாவத்தில் இந்த ஓரமாகிறோம். இவனை கண்டாவே ஒரு பக்குவம் வருவது. எத்தனை பேர் வாழ்க்கையில் இப்படி நண்பர்கள் ஆகிக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கெட்ட நண்பனுடைய சகவாசம் உலகத்துல நரகவாதி ஆகலாம். எங்களுக்கு ஒரு சம்பவம் தெளிவுபடுத்துற உக்குபா இப்னு அபு முஐத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன். இவர் ஆரம்ப காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சரியான இரக்கம், சரியான மஹப்பத். இவங்க என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வைத்து, யா ரசூலல்லாஹ் எங்கட வீட்டுக்கு ஒரு நாளைக்கு விருந்து சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டான். யாரு? உக்குபா இப்னு அபி முஐத் என்று சொல்லக்கூடியவர். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா உங்களோட வீட்டுக்கு நான் விருந்துக்கு வரேன்டா. இந்த நேரத்தில் அந்த உக்குபா இப்னு அபு முஐத் என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுல பிழை இல்லை, நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இந்த நேரத்தில் அவங்களுடைய ஒரு தோழர் உபை இப்னு ஹலஃப் என்று சொல்லக்கூடியவர் இந்த நேரத்தில் கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு கூப்பிட்டீங்களாமே சாப்பாட்டுக்கு, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சொன்னோன்னே ஏற்றுக்கொண்டுட்டீங்களாமே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படித்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல எங்கட கூட்டாளிமார் கேட்பா, என்ன நோன்பு வருதுன்னு சொல்லி பாவம் எல்லாம் முட்டுட்டீங்களாமே, திருந்திட்டீங்களாமே, தொப்பி போடுறீங்களாமே, சுபோகெல்லாம் பள்ளிக்கு போறீங்களாமே, இவன் தான் பெரிய சைத்தான். இவன் நட்பு ஒன்னாவது உடைங்க, இவன் வாழ்க்கையில தேவையில்ல. உபை இப்னு அபி ஹலஃப் வைத்து கேட்கிறாங்க, உபை இப்னு ஹலஃப் வைத்து கேட்கிறாங்க, நீங்க என்ன நபியோட சேர்ந்துட்டீங்களாமே, நீங்க அவரை வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டீங்களாமே. இந்த நேரத்தில் சொன்னாங்க, ஓ வீட்டுக்கு கூப்பிட்டேன், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சொன்னார், ஏற்றுக்கொண்டேன். சொன்னாங்க, ஏண்ட நட்பு ஓணுமா இல்லாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நட்பு ஓணுமா? எப்படி வார்த்தை, ஏண்ட நட்பு ஓணுமா இல்லாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நட்பு ஓணுமா? இந்த காலத்தில் அப்படிதான் நான் கேட்கிறேன். எங்கட பழக்கம் ஓணுமே, எங்கட சமாஜம் ஓணுமேனா நாங்கள் சொல்றதை கேளுங்க, எங்கட டீமுள்ளுக்கு வரணும்னா நாங்கள் சொல்றதை கேளுங்க. செல்ற எல்லா ஹராத்துக்கும் தலையாட்டேலாம். ஏன்னா கபரில் நாங்கள் கேள்வி கணக்கு கொடுக்கணும், இவன் ஒருத்துக்காவிடுவான், தனியை நாங்கள் சந்திக்கணுமே. அல்லாஹ் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கெட்ட நண்பனுடைய சகவாசம். கலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமாக இருந்தாங்க உக்குபா இப்னு அபு முஐத். என்ன செஞ்சாங்க தெரியுமா? சொன்னாங்க, ஓன நட்பு தான் ஓணும். சொன்னாங்க, அப்படியா? பெய்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்தில் எச்சி துப்பி கலிமா விட்டுட்டு வாண்டாம். அந்த கெட்ட நண்பனுடைய பேச்சை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேர்ல சந்திச்சு உட்கார்ந்து டீக்கிறாங்க, காரி எச்சில துப்பினாங்க முகத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்பிட்டு நான் கலிமாலேருந்து வெளியே போறேன் என்று சொல்லி கலிமா விட்டு வஃபாத் ஆகினான். ஒரு கெட்ட நண்பனுடைய சகவாசம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல இவனை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான், வயௌம யஅது ஸாலிமு அலா யதைஹி யகூலு யா லைத்தனி இத்தഖது மஅ ரசூலி சபீலா யா வைலதா லைத்தனி லம் அத்தഖித் ஃபுலானன் கலீலா. கியாமத்துடைய நாள் இவன் தான் கையை கடிப்பான். உக்பா இப்னு அபு முஐத் இவன் தான் நரகவாதியில் ஒன்னாவது கையை கடிப்பான். ஏன் கெட்ட நண்பனோட சேர்ந்துட்டனே, இவன் பேச்ச கேட்டுட்டனேன்னு சொல்லி இவன் கையை கடிக்க ஆரம்பிப்பான். சொல்லுவான், யாவைலத்தா எனக்கு வந்த கேடு, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நான் சேர்ந்திக்க கூடாதா, இந்த கெட்ட நண்பனோட சேர்ந்துட்டனேன்னு சொல்லி கவலைப்படுவான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கை ரொம்ப சுருக்கம். ஏன் இந்த நண்பர்களுடைய விஷயத்தை பேசினோம் தெரியுமா? இன்றைய நாள் நிஸ்ஃபு ஷாபானுடைய 15வது நாள். அதே போல் இந்த நாள் இன்னொரு முசீபத்தும் வந்து சேர்ந்தீங்க. அந்த நாளை நாங்கள் மிம்பரில் சொல்ல விருப்பம் இல்லை, அந்த பேரை நான் மிம்பரில் சொல்ல விருப்பம் இல்லை. ஏண்டா புனிதமான இடம், இந்த இடத்துல அந்த பெயர்களை சொல்லி நான் இந்த மிம்பருடைய ஹுர்மத்தை கண்ணியத்தை உடைக்க விரும்பல. அதனால கெட்ட நண்பனாக இருந்தா இந்த நாள்லையும் வழிகாட்டுவான், இந்த நாளை நாசமாக்குன்னு சொல்லி அந்த நாளை கண்ணியப்படுத்து, அங்க போய் அதை கூடு இதை கூடு. கெட்ட நண்பன் தான் இதுக்கு வழிகாட்டுவான். எந்த உம்மா வாப்ப சரி இந்த நாளில் போயிட்டு இவக்கு இதை கூடு அதை கூடுன்னு சொல்லி உம்மா வாப்ப ஏவுவாங்களா? ஏவ மாட்டாங்க. நண்பன் தான் ஏவுவான். விளங்கிக்கோ, அவன் கெட்டவன். இன்றைய நாள் 15வது நாள், கண்ணியப்படுத்துங்க வாழ்க்கையில். ஒவ்வொரு மனிதனுடைய அஜல் முடிவு செய்யப்படுற மாதம். முடிவு செய்யுங்க, ஏண்ட அஜல் முடிவு செய்யப்படக்கூடிய நேரம். பாவத்தாளி ஐக்கிறதா நான் விரும்புறேன், முடிவு செய்யுங்க. ரமலான் முன்னோக்குது. ஏன் இந்த தலைப்பை பேசினோம் தெரியுமா? ரமலானுடைய மாதம் அதிகமானவங்களுக்கு நன்மை இல்லாம போறதுக்கு காரணமும் கூட்டாளிமார் தான். அவங்களுடைய சகவாசம் ஒழுங்கு அமல் செய்ய கிடைக்கிறல்ல, தராவீஹ் இல்ல, கியாமுல் லைல் இல்ல, தஹஜ்ஜுத் இல்ல, விடிய முழிச்சு 3-4 மணிக்கு தூக்கம், சிலவங்க நோம்பும் முடிக்கிறல்ல. காரணம் அதிகமா 198% வாலிபர்களுடைய நோம்பு நாசம். காரணம் கூட்டாளிமார். அதனால இன்றைய நாளில் இந்த தெரிவு செய்யுங்க, இந்த கூட்டாளிமார் ரமலானுடைய காலம் வருவது, லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கெட்டவங்க எல்லாம் ஒதுக்குங்க.
அமல் செய்யறதுக்கு முயற்சி செய்வோம். இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவோம். ரமலானுடைய மாதத்தை கண்ணியமாக அடைய முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.